ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட்டுனாலே கேசரி தாங்க. அது ரவை கேசரி செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு போச்சா. அப்போ சுபா சொன்ன மாதிரி சேமியா கேசரி செய்வது எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க. கேஸ் ஆன் பண்ணி வாண்லி வச்சு தேவையான தண்ணி சேர்த்துட்டு கலர் பவுட்ரு சேர்த்துக்குங்க. கலர் பவுட்ரு லாஸ்ட்டு சேர்த்திங்கன்னா திப்பி திப்பியாக நிற்கும். ஃபஸ்ட் டைம் கலர் பவுட்ரு சேர்த்துங்க. குத்து விளக்கு அப்படிங்கிற சேமியா சூப்பராக இருக்கும். அணில் சேமியாலாம் செய்யலாம். இந்த சேமியா தான் வாங்குவேன். இந்த சேமியா ஒரு பாக்கெட்டை ஃபுல்லாக கொட்டிடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. ரொம்ப மட்டும் தண்ணி சேர்த்துறாதீங்க. தேவையான ஜீனியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்படிக்கா ஒரு கிண்டு அப்படிக்கா ஒரு கிண்டி ஜீனி நல்லா கரைஞ்சோன்னே தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு அதே கேஸில் வேறு ஒரு வானலி வச்சு ஆயில் சேர்த்துக்கங்க. கோல்டு வின்னர் ஆயில் சேர்த்துக்கங்க. கோல்டு வின்னர் ஆயில் சேர்த்துட்டு நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை நுணுக்கி வச்ச ஏலக்காய் பொருளாக சேர்த்து நல்லா மணக்க எடுத்து அந்த சேமியால் ஊற்றுங்க. ஊற்றி கிண்டுன்னு கிண்டி மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வச்சு பாருங்கள். கேசரி வந்து ஸ்ட்ரைட்டாக எப்போவுமே நெய் மட்டும் ஊற்றாதீங்க. பொங்கலுக்கு சரி கேசரிக்கு சரி கொஞ்சம் கோல்டு வின்னர் 2 ஸ்பூன் சேர்த்துங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரவையிலே செஞ்சு போர் அடிக்குதா, சேமியாலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மாமியாவுக்கு மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே.